தான் முக்தி அடையும் நேரத்தை வந்து முன்கூட்டியே சொன்னவர். அதே மாதிரி வந்து அவர் நம்ம ஊருக்கார் கிடையாதுங்க, யூரோப்பியன். இவர் 2ஆம் உலக போகிறப்போ பார்த்தீங்கன்னா போய் சண்டை போட்டுருக்காருங்க தன் நாட்டுக்கோசம். சுவாமிக்கு நம்ம பாபாஜி கோகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மையார் இருக்காங்க. அவங்க வந்து சுவாமிக்கு நிறைய விஷயம் சொல்லித்தராங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, உனக்கான குரு தெற்கே இருக்கிறார், நீ தென்னாடு செல் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலை வந்து பார்க்கும்போது சுவாமிகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சின்ன வயசில் பார்த்தார ஒரு பறவை, அந்த பறவை காட்சி தருதுங்க. அந்த பறவையை பார்த்தோன்னே சுவாமி வந்து ரொம்ப பேரானது அமைஞ்சிரு. இத்தனை நாளும் அந்த பார்க்காத பறவையை வந்து நம்ம இங்கே தென்னாடு வந்து பார்க்குறோமே, இதுதான் நான் உயிரை காப்பாற்றியது இந்த பறவை. ஜீவசமாதி அடையும் நாள், அதான் முக்கிய அடையும் நாளை வந்து முன்கூட்டியே குறித்து வச்சுறாரு சுவாமி. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவர் சொன்ன தேதி வருது, அவர் நிஷ்டையில் அமர்றாரு. சுவாமியோட மோட்சம் எப்படி பார்த்தீங்கன்னா கபால மோட்சம் அடையாது. அதாவது தன் தலை இருக்குல்ல, தலை வெடிச்சு அது மூலியமா வந்து அந்த ஜீவன் பிரியும், கபால மோட்சம் அடைகிறார் சுவாமி. சிறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தான் முக்தி அடையும் நேரத்தை வந்து முன்கூட்டியே சொன்னவர். அதே மாதிரி வந்து அவர் நம்ம ஊருக்கார் கிடையாதுங்க, யூரோப்பியன். யூரோப்பில் எங்கே கேட்குறீங்களா? ஸ்வீடன் நாட்டோட அரச பரம்பரையை சேர்ந்தவர் அவர், நம்ம சித்தர். அவருக்கு 5 வயது இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் விளையாட்டு இருக்கும்போது, அதாவது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாடிங்களாக இருக்கும் அந்த ஊரில். ஒரு 10வது மாடி வந்து கீழே குதிச்சு விழுந்திருக்கார் சுவாமி. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவரோட ஆள் மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து பசுமரத்தாணி போல பதிஞ்சிருச்சு நம்ம சுவாமியோட மனசில். இவர் 2ஆம் உலக போகிறப்போ பார்த்தீங்கன்னா போய் சண்டை போட்டுருக்காருங்க தன் நாட்டுக்கோசம். இதெல்லாம் தாண்டி அந்த 2ஆம் உலக போகிறப்போ போனார்ல, அப்போ வந்து சண்டை போடும்போது அவர் நிறைய வந்து அந்த உயிரிழப்பு அதெல்லாம் பார்த்த ஒரு மன சங்கடத்தில் ஏற்பட்ட அவர் ஆன்மீகத்து மேலே அவர் மனம் திரும்புது. அங்கே தான் அந்த டர்னிங் பாயிண்ட். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த சின்ன வயசில் காப்பாற்றின பறவை யாருன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அவர் ரொம்ப ஆர்வம். நம்ம சுவாமி எங்கே பிறந்தார் பார்த்தீங்கன்னா ஸ்வீடனில் பிறந்திருக்காரு. அவர் வந்து ஒரு ஐரோப்பியர். அப்படின்னு பார்க்கும்போது சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசுமரத்தாணி போல் சுவாமியோட மனசில் பதிந்த அந்த பறவை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அவர் ஆன்மீக தேடலுக்கு வித்திட்டது. இந்த 2ஆம் உலகப் போரில் பார்த்தீங்கன்னா சுவாமி நிறைய அந்த உயிரிழப்பு அதெல்லாம் பார்த்து மனம் சங்கடப்படுது. அவர் ஆன்மீக தேடலுக்கும் இதாக ஒரு அச்சாணி அமையுது. அப்படின்னும் போது அந்த பறவை தான் வந்து அவர் ஞாபகத்து வருது. சரி, நம்ம இது எங்கே போய் தேடுறது, என்ன பண்ணுறதும் போது தான் நம்ம இந்தியாவை பற்றி அவர் தெரிய வருது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த இந்து தர்மம் அதை பற்றி சுவாமி படிக்கிறாரு. அப்படின்னும் போது அவருக்கு அது ரொம்ப பிடிச்சி போகுது. ஐரோப்பிலேருந்து கிளம்பி நேராக காசிக்கு வரார். காசி பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் நம்ம சுவாமிகள் பார்த்தீங்கன்னா வந்து 4 வேதத்தையும் படிக்கிறாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சுவாமி நிறைய மொழிகளை வந்து கற்றுக்கிறார். சமஸ்கிருதம் உட்பட நிறைய மொழிகளை கற்றுக்கிறார். சுவாமி அங்கே கற்றுக்கிட்டு இமயமலைக்கு போகிறார். சுவாமிக்கு நம்ம பாபாஜி கோகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மையார் இருக்காங்க. அவங்க வந்து சுவாமிக்கு நிறைய விஷயம் சொல்லித்தராங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, உனக்கான குரு தெற்கே இருக்கிறார், நீ தென்னாடு செல் அப்படின்னு சொல்கிறாங்க. சுவாமிக்கு எங்கே போகிறதுன்னு புரியல. நீ தென்னாடு சொல்லுன்னு சொல்கிறாங்க அந்த அம்மையார். அப்படின்னும் போது சுவாமி அங்கேருந்து கிளம்பி நம்ம திருவண்ணாமலை வரார். திருவண்ணாமலை வந்து பார்க்கும்போது சுவாமிகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சின்ன வயசில் பார்த்தார ஒரு பறவை, அந்த பறவை காட்சி தருதுங்க. அந்த பறவையை பார்த்தோன்னே சுவாமி வந்து ரொம்ப பேரானது அமைஞ்சிரு. இத்தனை நாளும் அந்த பார்க்காத பறவையை வந்து நம்ம இங்கே தென்னாடு வந்து பார்க்குறோமே, இதுதான் நான் உயிரை காப்பாற்றியது இந்த பறவை. அப்படின்னும் போது அந்த பறவை வந்து சுவாமி பார்க்குறாரு. அந்த பறவை பின்னாடி சுவாமி நடந்து போகிறார். அந்த பறவை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆசிரமத்துக்குள்ளே போகுது. அந்த பறவை பேர் தான் மயில். அந்த சின்ன வயசில் சுவாமியை காப்பாற்றினா மயில் தான் வந்து சுவாமியை காப்பாற்றிச்சு. அந்த மயில் எந்த ஆசிரமத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ரமண ஆசிரமத்துக்குள்ளே சுவாமியை கூட்டிகிட்டு போகுது. சுவாமி வந்து ரமணரை பார்க்குறாரு. ரமணர்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறார். ரமணோட சீடராக சுவாமி மாறுறாரு. அது மேல்பட்டு சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அற்புதம் பண்ணுறாரு. ரமண ஆசிரமத்துக்குள்ள போகிற சுவாமிகளை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீடன் நாட்டில் இருந்தார்ல, அவர் பேர் இன்னும் சொல்லலை, அவர் தான் ரமணகிரி சுவாமிகளாக மாறுறாரு. ரமணகிரி சுவாமியாக ரமணாசிரமத்தில் போயிட்டு அவர் ரமணர்கிட்ட தீட்சை வாங்கிட்டு நிறையா சுவாமிகள் வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிறாரு. நிறைய சித்துக்களை கற்றுக்கிறாரு. நிறைய ஆன்ம சம்மந்தமான விஷயங்கள் நிறைய புரிஞ்சுக்கிறார் சுவாமிகள். தன்னை நாடி வர பக்தர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை சுவாமி வந்து நிறைய விஷயங்களை வந்து மெடிடேஷன் மூலமாக யோகம் மூலமாக கிளியர் பண்ணுறாரு. யோகம்னா என்ன, தானம்னா என்ன. இப்போ ஒருத்தவங்க நீங்கள் வந்து நிறைய பணம் கொடுக்குறீங்க, பொருள் கொடுக்குறீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்லைங்க எனக்கு இது மாதிரி ஒரு 10 வீடு இருக்குது, நீங்கள் ஒரு வீடு எடுத்துக்கோங்க சொல்லி கொடுப்பீங்க. இல்லைங்க இன்னொரு வீடு இருந்தால் கொடுங்க. மூட்டை மூட்டையாக அள்ளி கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து போதும்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வயிறார சாப்பாடு போடுங்க ஒருத்தருக்கு, எங்கள் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஐயோ வானாங்க போதுங்க. நம்ம மனுஷ வாழ்க்கையிலேருந்து வேறு ஒரே வார்த்தை போதும்னு சொல்கிற ஒரே வார்த்தைனா சாப்பாடு மட்டும்தாங்க, மற்றபடி எதுவும் வராது. சுவாமி அன்னதானத்தை நிறையா வந்து ஊக்குவிச்சார். நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணாங்க. அப்படின்னும் போது அந்த ஜீவகாரணியம் தொண்டு நிறைய பண்ணாங்க சுவாமிகள். அதே மாதிரி சுவாமிகள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து தன்னை தாண்டி வர பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா தன் கையாலே வந்து சமைச்சு சுவாமி உணவு வைப்பார். நிறைய பேரோட பிரச்சனை தீர்த்திருப்பார். சுவாமி வந்து என்னன்னா ஜீவசமாதி அடையும் நாள், அதான் முக்தி அடையும் நாளை வந்து முன்கூட்டியே குறித்து வச்சுறாரு சுவாமி. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவர் சொன்ன தேதி வருது, அவர் நிஷ்டையில் அமர்றாரு.
சுவாமியோட மோட்சம் எப்படி பார்த்தீங்கன்னா கபால மோட்சம் கிடையாது. அதாவது தன் தலை இருக்குல்ல, தலை வெடித்து அது மூலிமா வந்து அந்த ஜீவன் பிரியும். கபால மோட்சம் அடைகிற சுவாமி பக்தர்கள் முன்னிலையில். அதே மாதிரி சுவாமிகள் சொன்ன அந்த நாள் வந்துடுது, அவர் முக்தியடைய நாள் 1955ஆம் ஆண்டு வைகாசி மாதம் மிருகசீர நட்சத்திரம் அன்னைக்கு. சுவாமிகளை பக்தர் எல்லாம் வந்திருக்காங்க, சுவாமி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. சுவாமி ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்துறாரு. கரெக்டாக அவர் சொன்ன நேரம் அந்த நாளிகை வந்தப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அவரோட அந்த தலை இருக்குல்ல கபால மோட்சம், தலை வெடித்து தன் உயிரை வந்து சுவாமி வந்து வெளியேற்றிக்கினார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜீவசமாதிக்கு போனீங்கன்னா அவரோட இடத்துக்கு போகும்போது அந்த தவளை வெடிச்சதில்ல, அந்த முடி செதறிச்சில் அவரோட முடியை வந்து அந்த பக்தரை சேகரித்து அந்த ஜீவசமாதி வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே போகும்போது கிடைக்கும். ஜீவசமாதி எங்கே தான் கேட்குறீங்க? அதாவது மதுரை டு திண்டுக்கல் போகிற ரூட் இருக்குல்ல, அங்கே வடக்குப்பட்டின்னு ஊர். அந்த வடக்குப்பட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரமணானந்தகிரி சுவாமியோட ஆசிரமம் இருக்குது. அங்கே தான் சுவாமியோட ஜீவசமாதி இருக்குது. சுவாமியோட ஜீவசமாதி எங்கே தான் கேட்குறீங்க? மதுரை டு திண்டுக்கல் போகிற வழியில் குத்தலாம்பட்டுன்ற ஒரு கிராமம் இருக்குங்க, சிறுமலை அடிவாரத்தில். அங்கே தான் சுவாமியோட ஆசிரமம் இருக்குது. அவரோட சமாதி அங்கே தான் இருக்குது. நேரம் கிடைக்கும் போது சுவாமியை போய் தரிசனம் பண்ணி அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. நன்றி. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.